Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தரில் வந்து 6 நேமிங் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ 6மே ரொம்ப இம்பார்ட்டண்டான நேமிங் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோப்ஸ் ரியாக்ஷன், ரேமர் டீமன் ரியாக்ஷன், தாலின் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன், ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த 6மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் இன் ஃபீனாலில் ஃபஸ்ட்டு வந்து க்ளோப்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதில் 6 ரியாக்ஷன் இருக்குல்ல, இந்த 6 ரியாக்ஷனையுமே வந்து ஃபஸ்ட்டு ரியாக்டண்ட்டாக ஃபீனால் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபீனால் எடுத்துக்கலாம். ஸோ ஃபீனால் வந்து NaOH கூட ரியாக்ட் ஆக போகுது, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும். ஸோ இதோட ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். இங்கே என்ன நடக்கும்னா இங்கே இருக்கிற இந்த OHும் இங்கே இருக்கிற இந்த Hும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். ஸோ இங்கே எண்ணெய் மட்டும் போய் சப்ஸ்டியூட் ஆகி சோடியம் ஃபீனாக்சைடை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த சோடியம் ஃபீனாக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 400 டிகிரி கெல்வின்லேயும் 4 to 7 bar ப்ரெஷர்லேயும் இருக்கும்போது இங்கே என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்ல, ஸோ இந்த ஆர்த்தோ பொசிஷனில் வந்து இது சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா ONA அண்ட் இந்த இடத்துல COOH. ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் வந்து அன்ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஸ்டேபிளாக என்ன பண்ணோம்னா இந்த எண்ணெய் இங்கேயும் இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனை இந்த இடத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம்னா ஸோ இது OH, இந்த இடத்துல COONA ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்டை ஆசிட் ஹைட்ரோலைஸ் பண்ணணும். ஸோ H+ வித் வாட்டர்னும் போது வாட்டரோட மாலிகுலர் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், ஸ்ட்ரக்சர் வந்து HOHஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த OHும் இந்த NAவும் சேர்ந்து NaOHஆக வெளியே போயிடும் அண்ட் இங்கே இருக்க H இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ ஒரு ஆசிட் குரூப்பு ஃபீனாலில் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபீனால், இதில் ஆசிட் குரூப் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ ஒரு ஃபீனால் ஆசிட் குரூப்பை கண்டெயின் பண்ணியிருக்கும்போது அது நேம் வந்து சாலிசிலிக் ஆசிட். இப்போ நம்ம வந்து ரெண்டாவதாக பார்க்க போகிற நேமிங் ரியாக்ஷன் வந்து ரேமர் டீமன் ரியாக்ஷன். ஸோ இதுலேயும் வந்து நம்ம ரியாக்டண்ட்டாக வந்து ஃபீனாலை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபீனால் NaOH கூட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ எப்படி நம்ம க்ளோப்ஸில் பார்த்தோமோ அதே தான், இந்த இடத்துல வந்து வாட்டர் ரிமூவ் ஆகிடும். ஸோ வாட்டர் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா இந்த எண்ணெய் போய் அங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடை ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ இந்த சோடியம் ஃபீனாக்சைடு வந்து குளோரோஃபார்மில் ரியாக்ட் ஆக போகுது. ஓகேவா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH. ஆக்சுவலி உங்கள் புக்கில் வந்து இது தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்ல இந்த ஆர்த்தோ பொசிஷனில், ஸோ அந்த ஹைட்ரஜனும் இந்த Cl3ல் இருக்கிற ஒரு குளோரினும் சேர்ந்து இங்கே HCl ரிமூவ் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும்னா CHCl2 இருக்கும். இந்த காம்பவுண்ட் இங்கே வந்து இந்த ஆர்த்தோ பொசிஷனில் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ Na இந்த இடத்துல வந்து CHCl2 வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஓகேவா? HCl ரிமூவ் ஆகிட்டு CHCl2 இருக்கும், அந்த CHCl2 வந்து இந்த ஆர்த்தோ பொசிஷனில் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை அகெயின் வந்து NaOHல ட்ரீட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ஆல்டிகைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஆல்டிகைலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம என்ன பார்த்தோம், CH2Cl2 இதா. ஸோ இது வந்து NaOH கூட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ இங்கே என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ஒரு குளோரினும் இங்கே இருக்கிற எண்ணெயும் சேர்ந்து NaCl ஃபஸ்ட்டு வெளியே போயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு குளோரின் ஒரு எண்ணெய் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கா, இந்த ஹைட்ரஜனை இங்கே இருக்கிற இன்னொரு குளோரினும் சேர்ந்து HCl ரிமூவ் ஆகிடும். மிச்சம் இருக்கிற CHும் இங்கே இருக்கிற Oவும் சேர்ந்து ஆல்டிகல் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஸோ அது மூலியமாக தான் இங்கே ஆல்டிகல் வந்திருக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் எழுதணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை H+ பண்ணும்போது ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம்னா, ஸோ ஹைட்ரோலைஸ் பண்ணுறோன்னாலே நமக்கு தெரியும் வாட்டர் இருக்கும். ஸோ OH கூட எண்ணெய் சேர்ந்து NaOH H மட்டும் போய் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல OH
இந்த இடத்துல ஆல்டிகல் குரூப். ஸோ ஒரு ஃபீனால் வந்து ஆல்டிகல் குரூப்பை கண்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து சாலிசிலிக் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லலாம். மூணாவதாக பார்க்க போகிற நேமிங் ரியாக்ஷன் வந்து தாலின் ரியாக்ஷன். ஸோ இதில் என்னென்னா தாலிக் ஆன்ஹைட்ரேட்ன்ற ஒரு காம்பவுண்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ வந்து ஒரு ஃபீனால் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ ஆக்சிஜன் சி டபுள் பாண்ட் ஓ. ஓகேவா, இதுதான் வந்து தாலிக் ஆன்ஹைட்ரைட். இதுதான் வந்து தாலிக் ஆன்ஹைட்ரைட். ஸோ இது கூட 2 மோல்ஸ் ஆஃப் ஃபீனால் ரியாக்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஃபீனால் எடுத்துக்கிறேன். ஸோ பேரா பொசிஷனில் எடுத்திருக்கேன். இங்கே ஹைட்ரஜனை வந்து இங்கே பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனை வந்து காட்டியிருக்கேன். எதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா சல்ஃபியூரிக் ஆசிட் கான் H2SO4 கூட ரியாக்ட் பண்ணோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னும் போது. ஸோ இங்கே என்ன ஆகும்னா கான் H2SO4 யூஸ் பண்ணோம்னாலே ஒன்று டீஹைட்ரேஷன் இல்லை ஹைட்ரேஷன் தான் நடக்கும். ஸோ இங்கே என்ன டீஹைட்ரேஷன் நடக்க போகுதுன்னா இந்த ஃபீனால் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து ஃபீனால். ஸோ இந்த ஃபீனாலில் பேரா பொசிஷனில் இருக்க இந்த 2 ஹைட்ரஜன் அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஆக்சிஜன் இல்லை இந்த ஆக்சிஜன் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து H2O ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே பை ப்ராடக்டாக நமக்கு வந்து H2O கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற இந்த 2 காம்பவுண்டும் இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம்னா, ஸோ இது அப்படியே இங்கே நம்ம ஸ்ட்ரக்சரை போட்டுடணும். ஸோ இந்த கார்பனில் மட்டும் இந்த 2 ஃபீனால் இங்கே ஸ்ட்ரக்சரில் வரையணும். ஸோ பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துலையும் அதே ஃபீனால் அங்கே அந்த ஆக்சிஜனுக்கு ரீப்ளேஸாக இதை எடுத்திருக்கும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஃபினாப்தலின். ஸோ இது பேர் வந்து ஃபினாப்தலின். ஆக்சுவலி நீங்கள் 12th ப்ராக்டிக்கலில் வந்து ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபினாப்தலின் தான் இது. ஓகேவா, ஸோ இங்கே டீஹைட்ரேஷன் நடந்திருக்கு. இந்த 2 காம்பவுண்டும் போய் இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ நாலாவதாக பார்க்க போகிறது வந்து கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இந்த கப்ளிங் ரியாக்ஷன் வந்து 13th சாப்டர்லேயும் இருக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு யூஸ் பண்ணோம், N டபுள் பாண்ட் NCl. ஸோ நான் ஏன் இங்கே ஆர்த்தோ பொசிஷனில் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஸோ இந்த அசோனியம்ன்ற வேர்டு என்னென்னா, இப்போ வந்து R பாண்ட் N டபுள் பாண்ட் N இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்ம் வந்தாலே அசோன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இங்கே அசோன் வந்திருக்கும். ஸோ இதான் வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ இது வந்து ஃபீனால் கூட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ வந்து ஃபீனாலையும் ஆர்த்தோ பொசிஷனில் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இதை NaOH கேட்டலிஸ்டாகவும் 273 கெல்வின்லேருந்து 278 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற இந்த பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற குளோரினும் சேர்ந்து HCl ரிமூவ் ஆகிடும். ஸோ HCl வெளியே போயிடும். ஸோ இந்த காம்பவுண்ட் இங்கே வந்து பாண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம்னா N டபுள் பாண்ட் N. இங்கே வந்து அந்த ஃபீனால் வந்து பவுண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இது என்னென்னா இந்த காம்பவுண்ட் நேம் வந்து பேரா ஹைட்ராக்சி. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அசோபென்சீன் இருக்குது. ஸோ அசோபென்சீன். ஸோ இந்த இடத்துல வந்து HCl ரிமூவ் ஆகிட்டு இந்த பாண்ட் வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது P ஹைட்ராக்சி அசோபென்சீன். ஆக்சுவலி இது எப்படி இருக்கும்னா ஆரஞ்சு கலர் டை மாதிரி இருக்கும், ஆரஞ்சு டை கலரில் இருக்கும். இதை டெஸ்ட் ஃபார் ஃபீனாலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரியாக்ஷனை. அவ்வளோதான். இப்போ வந்து அஞ்சாவதாக பார்க்க போகிற நேமிங் ரியாக்ஷன் வந்து ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து ஃபீனாலை தான் ரியாக்டண்ட்டாக எடுக்க போகிறோம். ஸோ வந்து ஃபீனால் வந்து எது கூட ரியாக்ட் ஆக போகுதுன்னா
ஒரு ஆசிட் குளோரைட் கூட ரியாக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ ஆசிட் குளோரைடுன்றது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது CH3COOH இருக்குது. ஸோ வந்து COOHனா இது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பு. ஸோ இந்த இடத்துல COOHக்கு பதிலாக COCl இப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோன்னா இது ஆசிட் குளோரைடுன்னு போகும். அதாவது ஒரு ஆசிட் காம்பவுண்ட் பட் குளோரைடை கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அசிட்டைல் குளோரைடு யூஸ் பண்ணுறேன், COCl. ஸோ இதை வந்து அசிட்டைல் குளோரைடு. ஓகேவா? ஸோ இங்கே கேட்டலிஸ்ட்டாக வந்து NaOH அண்ட் பைரிடின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பைரிடின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதான் வந்து பைரிடின். ஸோ அதை தான் இங்கே கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற இந்த ஹெச்சும் இங்கே இருக்கிற இந்த சிஎலும் HCl ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற இந்த காம்பவுண்ட் இங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ ஈத்தர் காம்பவுண்டை எஸ்டர் காம்பவுண்டை க்ரியேட் பண்ணும். இப்போது C6H5COOCH3. ஆக்சுவலி இங்கே அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சரில் போட்டு இங்கே வந்து கெமிக்கல் மாலிகுலர் ஃபார்முலாவாக போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லலான்னா ஃபினைல் எத்தனேட். ஏன்னா இங்கே எஸ்டர் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பை ப்ராடக்டாக நமக்கு HCl ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து C6H5 உங்களுக்கு இன்னொரு ரியாக்ஷனில் வந்து C6H5 நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல வரும், அப்போ ஃபினைல் பென்சனேட்டுன்னு வரும் அதுக்கு காம்பவுண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த Cl ரிமூவ் ஆகிட்டு இந்த இதில் வந்து இது சப்ஸ்டியூட் ஆகுது. எஸ்டரோட மாலிகுலர் ஃபார்முலா என்னென்னா COO இருக்கும் அதில். ஓகேவா? ஸோ இப்போ ஆறாவது நம்ம பார்க்க போகிற நேமிங் ரியாக்ஷன் வந்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் வந்து ரியாக்டன்ட் ஃபீனால் தான், பட் நமக்கு ப்ராடக்ட் வந்து ஈத்தர் காம்பவுண்டில் கிடைக்கும். ஸோ வந்து ஃபீனால் இது NaOH கூட ரியாக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற இந்த ஹெச்சும் இங்கே இருக்கிற இந்த OHும் சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இருக்க எண்ணெய் போய் சப்ஸ்டியூட் ஆகும். நமக்கு தெரியும் சோடியம் ஃபினாக்சைடு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அதே தான் சோடியம் ஃபினாக்சைடு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த சோடியம் ஃபினாக்சைடு வந்து அல்கைல் ஹேலைட், அதாவது CH3I அல்கைல் ஹேலைட் மெத்தில் அயோடின் கூட ரியாக்ட் ஆகும் போது இன்சஃபிஷியன்ட் ஹீட்டுன்னும் போது இந்த இடத்துல இருக்க இந்த அயோடினும் எண்ணெயும் சேர்ந்து வெளியே போயிடும். பை ப்ராடக்டாக கிடைக்கும், சோடியம் அயோடினாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல மெத்தில் மட்டும் போய் அங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ இங்கே என்ன ஃபார்ம் பண்ணோன்னா CCH3 ஒரு ஈத்தர் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கு நேம் எப்படி கொடுக்கலான்னா, இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இங்கே தான் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மெத்து ஆக்சி பென்சீன், மீத்தாக்சி பென்சீனும் இதுக்கு நேம் கொடுக்கலாம். அதர்வைஸ் இதுக்கு வந்து அனிசோல்னும் நேம் கொடுக்கலாம், காமன் நேம். ஓகேவா? ஸோ இதான் வந்து வில்லியம்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து NaOHல ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் சோடியம் ஃபினாக்சைடில் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு அல்கைல் ஹேலைடில் ரியாக்ட் ஆக போகுது. ஸோ எண்ணெய் வெளியே போயிடும், CH3 மட்டும் போய் சப்ஸ்டியூட் ஆகிட்டு அனிசோலை ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த எல்லா நேமிங் ரியாக்ஷனுக்கும் ஷார்ட்கட் பாருங்கள். இப்போ ஃபீனால் வந்து NaOH இந்த கேட்டலிஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா எழுதணுன்னா அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஸ்டெப், அந்த இன்டர்மீடியட் ஸ்டெப் எதுவுமே எழுதாமல் டேரெக்டாக ப்ராடக்ட் எழுதலாம். இப்போ ரீமென்டைமருக்கும் இதே தான், NaOH குளோரோஃபார்மு H+ ஹைட்ரோலைஸ். ஸோ இங்கே வில்லியம்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் பார்த்தோம்னா அதே தான், NaOH ஹீட்டு வித் அல்கைல் ஹேலைடுன்னும் போது இங்கே என்ன காம்பவுண்ட் நமக்கு கொடுத்ததுன்னா அனிசோல் கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல வந்து அனிசோலை சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த மூணு ரியாக்ஷனுமே வந்து கொஞ்சம் பெரிய ரியாக்ஷன்றதுனால ஷார்ட்கட் இங்கே போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.